வணக்கம் நண்பா. இன்னைக்கு ட்ரேடிங் சைக்காலஜில ரொம்பவே வலியான ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுதான் சங்க் காஸ்ட் ஃபேலசி. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பணத்தை நமக்கே தெரியாம இழக்க வைக்கிற ஒரு மனநிலை. வாங்க இத பத்தி முழுசா அலசி ஆராயலாம். சோ, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த சங்க் காஸ்ட் ஃபேலசினா என்னது? அடுத்து இத நம்ம வாழ்க்கையிலயும் ட்ரேடிங்லயும் எப்படிப்பட்ட பாதிப்புகளை உண்டாக்குது? ஏன் இது இவ்ளோ டேஞ்சரஸ்? அப்புறம் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு 6 சூப்பரான வழிகள். கடைசியா உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்க ஒரு சின்ன செக்லிஸ்ட். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். சங்க் காஸ்ட் ஃபேலசி, அதாவது ஒரு தவறான மனக்கணக்கு. இந்த பேரை பார்க்கத்தான் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், ஆனா விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல சங்க் காஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே செலவு செஞ்ச பணம், நேரம் இல்லனா உங்க உழைப்பு. முக்கியமா இத உங்களால திரும்ப எடுக்கவே முடியாது. கடலுக்குள்ள மூழ்கி போன ஒரு கப்பல் மாதிரி. போனது போனதுதான், அவ்வளவுதான். அடுத்து ஃபேலசி அப்படின்னா ஒரு தர்க்கப்பிழை, அதாவது தப்பான ஒரு சிந்தனை, ஒரு ராங் லாஜிக். இப்போ ரெண்டையும் சேருங்க. மூழ்கி போன ஒரு செலவை மனசுல வச்சுக்கிட்டு நாம எடுக்கிற தப்பான முடிவுகள் தான் இந்த சங்க் காஸ்ட் ஃபேலசி. இப்ப பாருங்க, ஒரு லாஜிக்கலா யோசிக்கிறவருக்கும் இந்த சங்க் காஸ்ட் மனநிலையில இருக்கிறவருக்கும் என்ன வித்தியாசம்னு. லாஜிக்கலா யோசிக்கிறவர் எப்பவும் எதிர்காலத்தை பத்தி யோசிப்பாரு. ஓகே, போனது போகட்டும், இந்த ஸ்டாக் இப்போ இருக்கிற விலைக்கு வாங்கலாமா, இதுக்கு எதிர்காலம் இருக்கான்னு கேட்பாரு. ஆனா நம்ம சங்க் காஸ்ட் ஆசாமி, ஐயோ நான் ஏற்கனவே இவ்ளோ காசு போட்டுட்டேன், இவ்ளோ நஷ்டத்துல இருக்கேன், இப்ப விற்கவே முடியாதுன்னு கடந்த காலத்தையே புடிச்சுக்கிட்டு தொங்குவாரு. இதுக்கு காரணம் நம்ம மனசு பண்ற 2 விளையாட்டு. ஒன்னு நஷ்டத்தை ஏத்துக்க பயப்படுறது, இன்னொன்னு எடுத்த முடிவு தப்புன்னு நம்ம ஈகோ ஒத்துக்க மறுக்கிறது. இது வெறும் ட்ரேடிங்ல மட்டும் வர்ற பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. நம்மளோட டெய்லி லைஃப்ல நாம இந்த தவறை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் இப்ப சொல்ற உதாரணங்கள்ல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கும் நடந்திருக்கும் பாருங்க. யோசிச்சு பாருங்க, ரூ. 500 டிக்கெட் எடுத்து ஒரு மொக்கையான படத்துக்கு போயிருக்கீங்க. படம் ஆரம்பிச்ச 1/2 மணி நேரத்திலே தெரிஞ்சிடுச்சு இது தேராதுன்னு. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? காசு கொடுத்தாச்சே, முழுசா பார்த்துட்டு தான் போகணும்னு உட்கார்ந்திருப்போம். கடைசியில என்னாச்சு? காசும் போச்சு, கூடவே நம்ம நேரமும் போச்சு. அதே மாதிரி தான் பஃபேல வயிறு ஃபுல்லான பிறகும் காசுக்கு வறுத்தா சாப்பிடணும்னு சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறது, இல்லைன்னா ஒரு மோசமான உறவுல பல வருஷத்து முதலீடு பண்ணிட்டோமேன்னு வெளியே வர யோசிச்சு எதிர்காலத்தையும் வீணாக்குறது. இது எல்லாமே சங்க் காஸ்ட் ஃபேலசி தான். சரி, லைஃப்ல நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வாங்க நம்ம ஏரியாவுக்கு வருவோம். ட்ரேடிங்ல இந்த மனநிலை எப்படி ஒரு பேரழிவை உண்டாக்குதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இங்க உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு. இதுதான் நாம எல்லாரும் பண்ற முதல் பெரிய தப்பு. ஒரு ஸ்டாக் நஷ்டத்துல போகும்போது அதை விடாம பிடிச்சுக்கிட்டு தொங்குறது. பாருங்க, ரூ. 100க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, ரூ. 90ல ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஸ்டாக் 90க்கு வந்ததும் மனசு கேட்காது, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், கண்டிப்பா மேல வரும்னு தோணும். அப்புறம் அது 70, 50, 30ன்னு போகும். ரூ. 10ல முடிய வேண்டிய நஷ்டம் கடைசியில ரூ. 70 பெரிய நஷ்டமா மாறி நிற்கும். அடுத்தது கண்மூடித்தனமா ஆவரேஜ் பண்றது. ஒரு தப்பை சரி பண்ண இன்னொரு தப்பு பண்றது. ரூ. 100க்கு வாங்கின ஸ்டாக் ரூ. 80க்கு வந்ததும் சரி ஆவரேஜ் பிரைஸை குறைக்கலான்னு இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். அது ரூ. 60க்கு போகும், அப்பவும் வாங்குவோம். கடைசியில பார்த்தா நம்மளோட மொத்த பணமும் ஒரே ஸ்டாக்ல லாக் ஆயிடும். நம்ம காசும் அந்த ஸ்டாக்கோட சேர்ந்து கரைஞ்சிக்கிட்டே போகும். இது சங்க் காஸ்ட் ஃபேலசியோட அடுத்த லெவல், ரிவெஞ்ச் ட்ரேடிங். காலையில ஒரு ரூ. 5000 நஷ்டம் வந்துருச்சு. நம்ம ஈகோ தாங்காது. இன்னைக்கு எப்படியாவது இந்த 5000 திரும்ப எடுத்தே ஆகணும்னு மார்க்கெட்டோட சண்டைக்கு போவோம். அதனால இன்னும் பெரிய ரிஸ்க் எடுத்து தேவையில்லாம ட்ரேட் பண்ணி கடைசியில பார்த்தா அந்த ரூ. 5000 நஷ்டம் ரூ. 30,000 நஷ்டமா மாறிடும். இது ஒரு பனிச்சரிவு மாதிரி, சின்னதா ஆரம்பிச்சு நம்மளே முழுங்கிடும். சரி, இது ஏன் இவ்ளோ ஆபத்தானது? ஒரு சின்ன தப்பு தானேன்னு நாம நினைக்கலாம். ஆனா உண்மையில இது தெரியாமலே நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு நாமளே வச்சுக்கிற சூனிய மாதிரி. இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். உங்க பணம் ஒரு டெட் ஸ்டாக்ல சும்மா உக்காந்துருக்கும் போது மார்க்கெட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற இன்னொரு ஸ்டாக்கை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. இது நஷ்டத்தை விட பெரிய வலி. ரெண்டாவது, எமோஷனல் ட்ரெயின். தினமும் அந்த நஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், நிம்மதியான தூக்கம் இல்லாம போறதுன்னு உங்க நிம்மதியே கெடுத்துடும். கடைசியா காம்பவுண்டிங் டேமேஜ். ஒரு சின்ன ஓட்டை பெரிய கப்பலையே மூழ்கடிக்கிற மாதிரி ஒரு சின்ன தப்பு பெருசாகி இன்னும் பெருசாகி கடைசியில உங்க மொத்த அக்கவுண்ட்டையும் காலி பண்ணிடும். ஓகே, பிரச்சனையை பத்தி பேசுனது போதும். இப்போ இதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, உங்க மனசை எப்படி ரீப்ரோகிராம் பண்றதுன்னு சில சூப்பரான வழிகள் இருக்கு. கவனமா கேளுங்க. இதுதான் இதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக், ஃப்ரெஷ் ஐஸ் டெஸ்ட். அதாவது புது கண்ணோட்டம். நஷ்டத்துல இருக்கிறவங்க ஸ்டாக்கை பாருங்க, நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்கன்றத சுத்தமா மறந்துருங்க. இப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ என் கையில ஃப்ரெஷ்ஷா பணம் இருந்தா இந்த ஸ்டாக்கை இந்த விலைக்கு இன்னைக்கு நான் வாங்குவேனா?
உங்க மனசாட்சியோட பதில் இல்லன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க, உடனே வித்துடுங்க. அவ்வளவுதான் மேட்டர். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்க வெளியே வரணும்னு முடிவு பண்ணிடுங்க. ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ் தான். அது ஹிட் ஆச்சுன்னா மனசு என்னதான் சொன்னாலும் சரி, எமோஷனுக்கு இடம் கொடுக்காம உடனே எக்ஸிட் பண்ணிடணும். ரூல்னா ரூல் தான், அதுல எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இடமே கிடையாது. இது ஒரு முக்கியமான மைண்ட் செட் ஷிஃப்ட். போனது போச்சு, மூழ்கினது தான் ஏத்துக்கணும். நீங்க இழந்த பணம் இனிமே உங்க பணம் இல்ல, அது ஒரு பாடம், அவ்வளவுதான். உங்களுடைய ஒரே வேலை இப்ப உங்ககிட்ட மீதம் இருக்கிற பணத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான். இறந்த காலத்தை மாத்த முடியாது, ஆனா எதிர்காலத்தை நம்ம கையில வச்சுக்க முடியும். ரெண்டாவது மைண்ட் செட் ஷிஃப்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பத்தி யோசிங்க. உங்க பணம் ஒரு டெட் ஸ்டாக்ல லாக் ஆகியிருக்கா? அப்போ இப்படி கேளுங்க, ஏன் பணம் இங்க செத்துக்கிட்டு இருக்கு? இதே பணம் வேற எங்கே இருந்திருந்தா உயிரோட துடிப்பா வேலை செஞ்சிருக்கும். உங்க பணத்தை வேலை செய்ய வைங்க, சும்மா உட்கார வைக்காதீங்க. மூணாவது, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன நஷ்டங்கள் வெற்றிகளே. ஆமா, நீங்க சரியா தான் கேக்குறீங்க. ஒரு சின்ன நஷ்டத்தோட ஒரு ட்ரேட்ல இருந்து நீங்க வெளியே வர்றீங்கன்னா அது தோல்வி இல்ல, அது வெற்றி. உங்க டிசிப்ளினுக்கு கிடைச்ச வெற்றி, உங்க பிளானுக்கு கிடைச்ச வெற்றி. உங்க மீதி பணத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. அதுக்காக உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. சரி, இப்போ நாம கத்துக்கிட்டதை வச்சு உங்களை நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கண்ணாடி பார்க்கும் நேரம். உங்க மனசாட்சிக்கிட்ட நேர்மையா பதில் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி உண்மை கதை. நம்மள விடுங்க, பெரிய பெரிய அரசாங்கமே இந்த தப்ப பண்ணிருக்கு. அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் இந்த கான்கார்ட் விமானம். பிரிட்டன், பிரான்ஸ் அரசாங்கங்கள் பல பில்லியன் டாலர்களை இதுல முதலீடு செஞ்சாங்க. இந்த திட்டம் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சும், ஐயோ நம்ம ஏற்கனவே இவ்வளவு செலவு பண்ணிட்டோமேன்னு நினைச்சு பணத்தை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில நினைச்சதை விட பல மடங்கு பணத்தை இழந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திட்டத்தையே கைவிட்டாங்க. இதனால தான் சங்க் காஸ்ட் ஃபேலசிக்கு இன்னொரு பேர் கான்கார்ட் ஃபேலசி. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன செல்ஃப் டெஸ்ட். நான் கேட்கிற கேள்விகளுக்கு மனசுக்குள்ள ஆம் அல்லது இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. 1. நஷ்டத்துல இருக்கிற ஸ்டாக்க விற்க கஷ்டப்படுறீங்களா? 2. நஷ்டத்துல போற ஸ்டாக்க ஆவரேஜ் பண்றது உங்க பழக்கமா? 3. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதும் அதை எடுத்து விட்டுட்டு அது திரும்ப ஏறும் நம்புறீங்களா? 4. வந்த நஷ்டத்தை அதே நாள்ல சரி பண்ண ரிவெஞ்ச் ட்ரேட் பண்றீங்களா? 5. ஒரு ஸ்டாக்க பத்தி பல மாசம் ரிசர்ச் பண்ணிட்டோமேன்னு அது தப்பா போனாலும் விற்காம வச்சிருக்கீங்களா? இதுல 2 கேள்விக்கு மேல உங்க பதில் ஆம்னா நீங்களும் இந்த சங்க் காஸ்ட் ஃபேலசியால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். கவனமா இருங்க. சரி நண்பா, நாம கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு நேரடியான கேள்வி இதுதான். இன்னைக்கு உங்க போர்ட்ஃபோலியோவை ஓபன் பண்ணி எந்த ஸ்டாக்கை நீங்க ஃப்ரெஷ் ஐஸோட, அதாவது ஒரு புது கண்ணோட்டத்தோட பார்க்க போறீங்க? நீங்க வாங்கின விலையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை நான் வாங்க வேணாம் அப்படின்னு எந்த ஸ்டாக்கை பார்த்து கேட்க போறீங்க? மறக்காம உங்க பதிலை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பகுப்பாய்வுல சந்திப்போம். நன்றி.